தெரிலண்ணே, அடிச்சு மண்டையெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க போல, ரத்தம் குத்துமா கிடக்காப்புல. சரியா, நீ எதுக்கு எங்கே நிற்கிற? இல்லை, இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அப்படி கிடக்காப்புல. என்ன செய்யறதுன்னு தெரில. ஏய் கிளம்பியா? ஏன்னா எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாமா? கிளம்பியா, போலீஸ் கேஸ் ஆகி கிளம்பியா? போலீஸ் கேஸ் ஆகி கிளம்பியான்ட்டு போயிடாருண்ணே. யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லையா ப்ரோ, அடிச்சு மண்டையெல்லாம் எனக்கும் தெரியல. நான் இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அடிச்சு மண்டையெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா வச்சிருக்காரா தலைவா? தொடாங்க தலைவா. கயிறு எதுவும் பட்டுருச்சுன்னா ஒரு நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கா? நீங்கள் எதுவும் தொட்டீங்களா? நான் அதுக்கு தொட போறேன். சரி, இங்கே நிற்காதீங்க. எதுனா பிரச்சனையா இருக்கும், சும்மா எதுனா எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாமா? அப்படி வேணாம் ப்ரோ, நீங்கள் சும்மா எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. கிளம்புங்க. ஏரியா மோசமான ஏரியா, கிளம்புங்க. அவ்வளோதான். கிளம்பியா, சீக்கிரம் கிளம்பியா, பிரச்சனை ஆயிடும். சரி ப்ரோ, சரி ப்ரோ. தெருல ப்ரோ குத்தி போட்டுருக்காங்க போல ப்ரோ. ஐயோ போங்க ப்ரோ, குச்சி வந்துடுவாங்க, டக்குன்னு போங்க. என்ன ப்ரோ? குச்சி வந்துடுவாங்க ப்ரோ, டக்குன்னு போங்க. இதில் எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாமா ப்ரோ? உங்களுக்கு தெரியாது ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ? உங்களுக்கு தெரியாது ப்ரோ, போங்க ப்ரோ. எவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டியா? அது பண்ண மாட்டேன், நம்ம பையன் அப்படிதான். யாராவது ஒரு ஆள் நல்லவங்க வருவாங்கண்ணே. சரி ரைட்டு, தூக்கு. நாட யாருண்ணே? தெரிலண்ணே. என்ன எப்படி கிடக்க அவ்வளோ பார்த்துட்டு இருக்க? அண்ணே இல்லைண்ணே, யார் முதல்ல தெரிலண்ணே, யாருன்னு தெரியலண்ணே. நான் இங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். வந்துட்டு இருந்தியா? நீயே நிக்கிறத சீரியஸ்ல என்ன பண்ண? என்னண்ணே என்ன பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாதுண்ணே. நீ தான்டா நிக்கிற. இல்லண்ணே, நான் அங்கிட்டு இருந்து வந்துகிட்டு இருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா? எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் இப்படி பதறீங்க? போன் இருக்கா? இருக்குண்ணே. எதுக்குண்ணே? 100க்கு அடி இல்ல 108க்கு அடி ஆம்புலன்ஸுக்கு. தேவையில்ல போலீஸ் பஞ்சாயத்து ஆகி போயிரும்ண்ணே. எதுக்கு படிச்ச மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பஞ்சாயத்து ஆகாதியா, பாத்துக்கலாம். எதுக்குண்ணே? எப்படி பார்த்த, யார் பார்த்து, இவர் யார் உனக்குலாம் கேட்டு தேவையில்ல. சட்டமே போட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தூக்கிட்டு போலாம். வேணாம், ஃபிங்கர் பிரிண்ட். என்னையா சொல்றேன்? ஃபிங்கர் பிரிண்ட்ண்ணே, தேவையில்ல. என்னத்தான் சொல்ல, அவனை படிச்ச பையன் மாதிரி இருக்காவா? வேணாம்ண்ணே, இதான் 1000 போகுதுண்ணே. மூச்சு இருக்கியா? துடிக்கிறியா? எனக்கு பயமா இருக்குண்ணே. நீங்க வேணா பாருங்கண்ணே. இல்லண்ணே, இருக்கட்டும்ண்ணே, உங்களுக்கு புரியுது. ஒன்றும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன்டா. தான் இருந்தாலும் தூக்கியா? என்ன எப்படி இருக்க? ஒருத்தன் கடிப்பட்டு கிடக்கான். தண்ணி இருக்கா? தண்ணி இல்லண்ணே. என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியல. படிச்சவனா? சரிண்ணே, எதுவும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா என்ன? நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதியா. 108க்கு ஃபோன் பண்ணியா? இது மனுஷனை பாருங்க, மனுஷனை பாருங்க. இல்ல மறுபடியும் கொரோனா மயிர் எல்லாம் வந்து மொத்தமா சுருட்டிட்டு போயிடும். பாத்துக்கோ. இருங்க, ஆட்டோ விட்டுறேன். ஏன் இவ்வளவு பதறீங்க? பாதியில எந்திரிச்சு நிக்கிறாரு பாருங்க. நானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இந்த அளவுக்கு துடிக்கிறதுனால மனிதாபிமானம் இருக்குங்க மதுரையில். அதாவது மதுரையில் இருக்கு, மதுரையில் அண்ணன் இருக்கு. அண்ணனுக்கு வேர்த்திருச்சு. ஐயோ என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை இங்கே வாங்க. வேர்த்து மண்டே நான் துடைக்கிறேன். ஐயோ இல்லை, என்ன நடக்குது முதல்ல? ஒன்றும் இல்லைண்ணே, இது வந்து நாங்கள் ஒரு சரி ஒன்றும் இருங்க. நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம், சரிங்களா? அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி ரோட்டில் ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தாரு அப்படின்னா யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் யாரும் பண்ணலே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் வந்து கேட்டு போயிட்டாங்களே. சரி, இது இந்த காயத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் இப்போ மண்டே தானே அவ்வளோ பார்த்து பதட்டமாகி போச்சு. சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி யாருன்னு தெரியாத ஒரு ஹெல்ப் பண்ணீங்க தெரியுமா? ஸோ அதனால் எங்களோட மதுரை 360 யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம்.
சரிங்களா? ஸோ இந்த உதவுற ஒரு மனப்பான்மையை என்றைக்குமே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ யார்கிட்ட உதவி கேட்டாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வியூவர்ஸ், அண்ணன் மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்பிங் மைண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே அங்கங்கே கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அது கிடைக்கிற நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு கிஃப்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால. என்னண்ணே தங்கம் மாதிரி இருக்கு. தங்கம் தானே, கோல்டு காயின். என்னண்ணே